simplify and hence find the value of n. சுருக்குகன்றாங்க, சுருக்கிட்டு n மதிப்பை கண்டுபிடி சொல்கிறாங்க. ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ பார்த்து எழுதிக்கும். 3 power 2n 9 square into 3 power minus n divided by 3 power 3n equal to 27. நம்ம எய்ம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை 3 power 2n எழுதிக்கலாம். அப்படியே 9 ஸ்கொயரை மட்டும் நம்ம எப்படி எழுத போகிறோன்னா 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஹோல் பவர் 2 இருக்குது. அப்போ 3 power 4னு எழுதலாம். 9 ஸ்கொயரை மட்டும் 3 power 4னு எழுதலாம். 9 ஸ்கொயரை 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 2 into 2 4, அப்போ 3 power 4. 9 ஸ்கொயர்னால் 3 power 4னு எழுதலாம். ஓகே, அதுக்கப்புறம் 3 power minus n அப்படியே எடுத்துக்கினேன். டிவைடட் பை என்ன இருக்குது 3 power 3n, இது அப்படியே எடுத்துக்கிறோம். 27 உங்களுக்கு தெரியும். 3 power 3, 3 power 3னா 3 into 3 into 3 9, 9 3 are 27. அப்போ 27 3 power 3னு எழுதலாம். ஓகே, குட். இதெல்லாம் வந்து 8லே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம அங்கே ஒழுங்காக படிக்காதவங்க இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசிக் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். a power m into a power n a power m plus n, a power m divided by a power n a power m minus n. இந்த ஃபார்முலாஸ் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் ஃபுல்லாக 3 power 2n plus 4 minus n எழுதலாம். டிவைடட் பை 3 power 3n இருக்குல்ல, அப்போ இதை வந்து minus 3n எழுதலாம். ஈக்குவல் டு 3 power 3. இதை எப்படி எழுதலாம்னா 3 power 2n, இது வந்து minus 4n. 2n minus 4n வந்து minus 2n plus 4 equal to 3 power 3. நம்ம எய்ம் வந்து n வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். பவரை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 2n plus 4 equal to 3. இது அப்புறம் minus 2n equal to 3 minus 4. minus 2n equal to 3 minus 4 minus 1 கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு n வந்து 1/2ன்னு கிடைக்குது. இதெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது. சாதாரணமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன், எல்லாமே 3 பவர்னு மாற்றுறேன். அதுக்கப்புறம் இந்த 2 ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். கடைசியில் ஒரு ஸ்டெப் கிடைக்குது. 3 power minus 2n plus 4 equal to 3 power 3. பவரை மட்டும் நம்ம இதை ஈக்குவேட் பண்ண பார்த்து பவரை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா n அங்கே தான் இருக்குது. இதுவும் 3 to the power, இதுவும் 3 to the power. நம்மளை n வேல்யூ கேட்குறாங்க. அப்போ minus 2n plus 4 equal to 3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, n வந்து 1/2 கிடைக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ.